இயேசுவின் நீர்ப்பிரமாணம் பாப்டிசம் முடிந்த பிறகு தேவனுடைய ஆவியானவர் அவரை பாலைவனத்திற்கு கொண்டு சென்றார். 40 நாட்கள் மற்றும் இரவுகள் இயேசு பிரார்த்தனை செய்து நோன்பு வைத்தார். அந்த நேரத்தில் அவருக்கு பசிக்க ஆரம்பித்தது. அப்போது சோதிப்பவன் வந்து, நீ தேவனின் மகன் என்றால் இந்த கற்களை ரொட்டி ஆகச் செய் என்றான். ஆனால் இயேசு பதிலளித்தார், மனிதன் ரொட்டியால் மட்டுமே வாழவில்லை, தொடர்ந்து தேவனிடமிருந்து வரும் வார்த்தையால் வாழ்வான் என்று கூறினார். பிறகு சோதிப்பவன் அவரை எருசலேமில் உள்ள ஆலயத்தின் உயரமான இடத்தில் கொண்டு சென்று, நீ தேவனின் மகன் என்றால் கீழே குதிக்கச் செய், ஏனென்றால் தேவன் உன்னை தாங்க தேவதைகளை அனுப்புவார் என்றான். இயேசு கூறினார், நீ உன் தேவனாகிய கர்த்தரை சோதிக்கக் கூடாது என்று. இயேசுவின் நீர்ப்பிரமாணம் பாப்டிசம் முடிந்த பிறகு தேவனுடைய ஆவியானவர் அவரை பாலைவனத்திற்கு கொண்டு சென்றார். 40 நாட்கள் மற்றும் இரவுகள் இயேசு பிரார்த்தனை செய்து நோன்பு வைத்தார். அந்த நேரத்தில் அவருக்கு பசிக்க ஆரம்பித்தது. அப்போது சோதிப்பவன் வந்து, நீ தேவனின் மகன் என்றால் இந்த கற்களை ரொட்டி ஆகச் செய் என்றான். ஆனால் இயேசு பதிலளித்தார், மனிதன் ரொட்டியால் மட்டுமே வாழவில்லை, தொடர்ந்து தேவனிடமிருந்து வரும் வார்த்தையால் வாழ்வான் என்று கூறினார். பிறகு சோதிப்பவன் அவரை எருசலேமில் உள்ள ஆலயத்தின் உயரமான இடத்தில் கொண்டு சென்று, நீ தேவனின் மகன் என்றால் கீழே குதிக்கச் செய், ஏனென்றால் தேவன் உன்னை தாங்க தேவதைகளை அனுப்புவார் என்றான். இயேசு கூறினார், நீ உன் தேவனாகிய கர்த்தரை சோதிக்கக் கூடாது என்று. என் பணி என் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான். என் சொந்த லாபத்தை நாடுவதல்ல. ஆவியின் வல்லமையுடன் என் தந்தை எனக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் போதிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆவியின் வல்லமையோடு இயேசு கலிலேயா முழுவதும் சென்றார். அவர் அவர்களின் ஜெப ஆலயங்களில் போதித்து தேவராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவித்து மனம் திரும்ப அழைத்தார். கலிலேயா கடற்கரையின் அருகே நடந்தபோது மீனவர்கள் சிலரை அவரை பின்தொடர அழைத்தார். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மகிழ்ச்சியுடனும் விசுவாசத்துடனும் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். அவரின் போதனைகள் கேட்பவர்களை ஆச்சரியப்படுத்தின. அவரை பற்றிய செய்தி அந்த பகுதி முழுவதும் பரவியது. இயேசு அவர் வளர்ந்த நாசரேத்துக்கு வந்தார். சனிக்கிழமை வழக்கம் போல் அவர் சினகோக்கில் சென்றார். வாசிக்க ஸ்க்ரோல் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் வாசித்தார், கர்த்தரின் ஆவி என் மேல் உள்ளது, என்னை அனுப்பினார் ஏழைகளுக்கு நல்வார்த்தை சொல்ல, கைதிகளுக்கு விடுதலை, குருடர்களுக்கு பார்வை, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை அறிவிக்க என்னை அனுப்பினார். இயேசு கூறினார், இன்று இந்த வசனம் உங்கள் முன்னிலையில் நிறைவேறுகிறது. மக்கள் சொன்னார்கள், இவர் யோசப்பின் மகன் அல்லவா? இயேசு கூறினார், ஒரு தீர்க்கதரிசி தன் ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லையோ. இதை கேட்ட மக்கள் கோபத்தில் வெறுத்தனர். அவரை வெளியே தள்ளி பள்ளத்தில் தள்ள முயன்றனர். ஆனால் இயேசு அவர்கள் நடுவே சென்று தன் வழியை தொடர்ந்தார். இயேசு கலிலேயாவின் கபர்நகூமுக்கு வந்தார். அங்கு அவர் ஆலயத்தில் போதித்தார். மக்கள் அவர் போதித்ததை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஏனெனில் அவர் வார்த்தைகள் அதிகாரத்தோடு இருந்தன. அந்த ஆலயத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்குள் அசுத்த ஆவி இருந்தது. அது உரக்க கூவி, எங்களுக்கு உன்னோடு என்ன? நாங்கள் யார் என்று உனக்கு தெரியும். நீ தேவனுடைய பரிசுத்தவானே என்றது. இயேசு அதை கண்டித்து, மௌனமாக இரு, அவனை விட்டு வெளியே வா என்றார். அந்த அசுத்த ஆவி அந்த மனிதனை அனைவரின் முன்பாக கீழே தள்ளி எந்த தீங்கும் செய்யாமல் அவனை விட்டு வெளியேறியது. அனைவரும் ஆச்சரியமடைந்து, இது என்ன வார்த்தை? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அவை அவருக்கு கீழ்ப்படுகின்றன என்றார்கள். இயேசுவை பற்றிய செய்தி அந்த சுற்றியுள்ள எல்லா இடங்களிலும் பரவியது.
இயேசு ஆலயத்தை விட்டு வெளியேறி சீமோனின் வீட்டுக்குச் சென்றார். சீமோனின் மாமியாருக்கு கடுமையான காய்ச்சல் இருந்தது. அவருக்காக அவர்கள் இயேசுவிடம் கேட்டார்கள். இயேசு அவளருகே நின்று காய்ச்சலை கண்டித்தார். உடனே அது அவளை விட்டு நீங்கியது. பலவித நோய்களால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் மக்கள் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பலரிடமிருந்து பேய்கள் வெளியேறி, நீர் தேவனுடைய குமாரன் என்று கூவி வந்தன. ஆனால் அவர் அவற்றை பேச விடாமல் கண்டித்தார். அதிகாலை நேரத்தில் இயேசு தனியாக ஒரு அமைதியான இடத்திற்கு சென்றார். மக்கள் அவரை தேடி வந்து தங்களிடம் தங்குமாறு கேட்டார்கள். ஆனால் இயேசு அவர்களிடம் சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தை மற்ற ஊர்களிலும் அறிவிக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன். அவர் கலிலேயா முழுவதும் தேவனுடைய செய்தியை அறிவித்தார்.